ஒரு முறை இந்த பஞ்சகல்ப குளியல் பொடி சித்த மருத்துவத்துல நம்ம சொல்லியிருக்கோம். இந்த பஞ்சகல்ப குளியல் பொடி எவ்வளவு நாட்பட்ட சரும பிரச்சனைகளுக்குமே ரொம்ப ரொம்ப சிறந்தது. இதுலயுமே வந்து பார்த்தோம்னா வேப்பம் வித்து, வெள்ளை மிளகு அதுவும் நம்ம இதுல சேர்த்திருக்காங்க. கடுக்காய், நெல்லிக்காய், கஸ்தூரி மஞ்சள் இந்த 5 மூலிகையும் சேர்ந்ததுதான் இந்த பஞ்சகல்ப குளியல் பொடி. இதுவும் நம்ம எப்படி பண்ணா பசும்பால்ல கலந்து தலையில அப்ளை பண்ணிடணும். ஸோ ஒரு நாள் வாரத்துக்கு ஒரு நாள் நான் சொன்ன இந்த பவுடர் போடுறோம். ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் பஞ்சகல்ப குளியல் பொடி போடலாம். இது ரெண்டுமே மாற்றி மாற்றி நம்ம யூஸ் பண்ணும்போது தலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நரைமுடி முதல்ல வர்றது கண்ட்ரோல் ஆயிடும். ஒரு மாதத்திலே எனக்கு நரைமுடி அடிக்கடி வந்துட்டே திடீர்னு வந்துகிட்டே இருக்கும்னு சொல்றவங்க எல்லாருமே ஸ்டாப் ஆயிடுச்சு டாக்டர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த நரைமுடி திரும்பவும் கருப்பா மாறுமா? இந்த டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். அது ஏஜ் பொறுத்து இப்போ ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் இல்ல டீனேஜ்ல இருக்காங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஈஸியா நரைமுடி கருமையாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு.